கனடாவில் அதிகரித்து வரும் யூத எதிர்ப்பு நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் யூத மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் கனடா தனது அணுகுமுறையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமென்று இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது. ஒட்டாவாவுக்கான இஸ்ரேலிய தூதுவர் இதோ மொய்ட் டொரண்டோ பகுதியிலுள்ள 3 யூத வழிபாட்டு தலங்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை சுட்டிக்காட்டி இதனை வலியுறுத்தியுள்ளார். கனடா தனது ஜனநாயக விழுமியங்களை பயன்படுத்தி அச்சுறுத்தல் விடுப்பவர்களை தடுக்க சில சுதந்திரங்களை மட்டுப்படுத்த வேண்டியிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசாக் ஹெர்சாக் மற்றும் வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் ஆகியோர் கனேடிய அமைச்சர்களுடன் இதுகுறித்து பேசியுள்ளனர். குறிப்பாக ஈரான் ஆதரவு குழுக்களின் ஆதிக்கம் கனடாவில் அதிகரித்து வருவதாகவும் அது யூத சமூகத்துக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதற்கிடையில் வழிபாட்டு தலங்களுக்கு வெளியே மிரட்டல் விடுப்பதை தடுக்கும் நோக்கில் பில் C9 என்ற புதிய சட்டமூலத்தை கொண்டுவர பிரதமர் மாக்கானி தலைமையிலான அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது.